السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை நம் அனைவரையும் முஸ்லீமாக முஃமினாக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக ஈருலகத்தின் சக்கரவர்த்தி மக்கத்து ராஜா மதினத்து ரோஜாவாகிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் 1,24,000 நபிமார்கள் எத்தகைய கலிமாவை மக்களுக்கு மத்தியில் பரப்ப வந்தார்களோ அதை நாமும் விளங்கி அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்று நமக்கு ஒரு காமிலான செய்கை கொடுத்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஷேக் நாயத்திற்கு நீண்ட ஆயிலும் சிஹர் சலாமத்தின் கொடுத்தருள் புரிவானாக. ஆமீன். மேலும் அவருடைய குலாம்களாக நீண்ட நீண்ட காலங்கள் அவர்களுக்கு சேவை செய்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். ஹதீஸ் ஷரீஃபிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் கியாமத் நாளை கொண்டும் இன்னும் அல்லாஹ்வை கொண்டும் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் ஆகியிருக்கட்டும், அவர்களுடைய விருந்தாளிகளுக்கு அவர்கள் சங்கை செய்பவர்களாக ஆகியிருக்கட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த காலத்துல எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, விருந்தாளிங்க ஃபோன் பண்ணி நீங்க வீட்டுல இருக்கீங்களா, நம்ம வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டா நைட்டு தங்களுக்கு இடமும் கொடுப்பாங்க. ஆனாலும் அவர் யாரும் தெரியாது, அவர் என்ன வேலையா வந்திருக்காருன்னு கேட்டுக்கலாம் மாட்டாங்க. அதற்கு ஒரு உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னா, நமது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று ஒரு மனிதன் மக்காவுக்கு வந்திருப்பான். அவனும் ரொம்ப நேரம் ரசூலுல்லாவை தேடிட்டு களைச்சு போய் உட்காந்துருக்கும் போது ரசூலுல்லாவுடைய வீட்டுக்கு வந்துடுவான். அப்போ ரசூல்லா பார்த்துட்டு சாயந்தரம் நேரம் ஆயிரும், பார்த்துட்டு பாப்பா இந்த வீட்டில் வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி விருந்தாலே கூப்பிட்டு தங்க வச்சுக்குவாங்க. நைட்டு சாப்பாடு போடுவாங்க, தங்கருக்கு இடம் கொடுப்பாங்க. அப்புறம் எதுக்காக இருக்கீங்க அப்படின்னு கேட்கறப்ப தான் சொல்லுவாங்க, நான் முகமதுன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை கொலை பண்ணுறதுக்காக வேண்டி இருக்கிறேன், இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கருக்கு இடம் கொடுப்பாங்க. அவர் நைட்டு படுத்துருவார். நைட்டு படுத்து காலைல எழுந்து பார்த்தா அந்த வீட்டில் அவர் அசுத்தம் செஞ்சு வச்சிருவாரு. அது ரசூலுல்லாஹ் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எந்திரிச்சு அந்த வீட்டை விட்டு அவர் ஓடிடுவார். நம்ம யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஓடிடுவார். கொஞ்ச தூரம் போயிட்டு வந்து பார்ப்பாரு, தான் வாழை காணோம். தான் வீட்டிலே வச்சுட்டு வந்துடுவார். அப்போ பாலைவனம்னால வாள் இல்லைன்னா திடீர்னு திருடனுங்க வருவாங்க, வாள் இல்லைன்னா சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அதே வீட்டுக்கு போவார். நேரத்தில் எப்படி எந்திரிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வீட்டுக்கு போனார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுவதற்காக எழுந்திரிச்சாங்க. அப்போ அந்த அசுத்தத்தை பார்த்தாங்க. அவங்களோட 2 கையால் அந்த அசுத்தத்தை சுத்தம் செய்து அந்த மனிதர் பார்த்தாரு. அதை பார்த்து அந்த மனிதர் நீங்கள் யாருன்னு கேட்டதுக்கு, நீ கொல்லாந்தி முகமது, அது நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த இடத்துலேயே கையை பிடிச்சி இஸ்லாம் ஆயிடுவாங்க. அப்பொழுது எதிரிகளுக்கு கூட எந்த அளவுக்கு அவர்கள் விருந்து உபசரித்தார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த காலத்துல சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னாலே நாங்கள் இல்லை, வீட்டில் இல்லை, முக்கியமான வேலை, பையனுக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி சொல்லி மாற்றிடுவாங்க.
ஆனால் யாரும் தெரியாத ஒரு நபர் தன்னை கொல்ல வந்தாருன்னு தெரிஞ்சும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவணைச்சிருக்காங்க. இன்னும் அந்த விருந்தாளிகளை நம்ம எப்படி சங்கை செய்யணும்னு பார்த்தோம்னா, வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும். என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன பொருள் இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கணும். எதுவும் இப்போ தயாராக இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு முதல்ல ஒரு தண்ணியாச்சும் கொடுத்துடணும். வந்த உடனே அவங்கள உட்கார வச்சு ஒரு தண்ணி கொடுத்து எப்படி இருக்கீங்கன்னு நல்லா விசாரிச்சு அப்புறம் தான் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்கணும். ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு 3 விருந்தாளிங்க வருவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எப்போவுமே விருந்தாளிகள் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அவர்கள் சாப்பிடணும்னா அவங்க வீட்டில் யாராவது விருந்தாளிங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விருந்தாளிங்க வருவாங்க. ஒருத்தவங்க 3 பேருமே யாருன்னா, ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகா அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். 3 பேருமே ஒரு மனிதர்களுடைய தோற்றத்தில் வருவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அது தெரியாது. வந்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே ஒரு மாட்டோடைய பொரிச்ச கறியை கொண்டு வந்து வைப்பாங்க. அப்படியே அப்போ தான் பொரிச்சு சுட சுட இருக்கும், அதை கொண்டு வந்து அப்படியே வைப்பாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க, அந்த 3 மலக்குமார்களும் சாப்பிட மாட்டாங்க. இவங்க ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அந்த காலத்தில் இருந்த ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால், ஒருத்தவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டாங்கன்னு சொன்னால் அந்த வீட்டாளர்களுக்கு இவர்கள் மூலமாக எந்த ஒரு துன்பமும் வரக்கூடாது. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உண்ட வீட்டில் 2 செய்யாது என்பதாக சொல்லுவாங்க. அதாவது சாப்பிட்ட வீட்டுக்கு நீ எந்த ஒரு அநீதி செய்யாத, அந்த நபர்கள் வீட்டாளர்களுக்கு எந்த ஒரு அநீதி செய்யாதீங்க அப்படிங்க. அவங்க சாப்பிடாம இருக்கிறத பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு, இவங்க நம்மளுக்கு என்ன செய்ய வந்திருக்காங்களோ தெரியலையே அப்படின்ட்டு. அப்புறம் தான் அந்த 3 மலக்குமார்கள் சொன்னாங்க, நபியே நீங்கள் பயப்படாதீங்க, நான் அல்லாஹ்வுடைய மலக்குகள், நாங்கள் 3 பேரும் அல்லாஹ்வுடைய மலக்குகள், நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் சாப்பிட மாட்டோம், உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறதுக்காக வேண்டி தான் வந்திருக்கோம் அப்படிங்க. என்னன்னு கேட்பாங்க. உங்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விருந்தாளிகளை சங்கை செய்வது என்பது நபிமார்களுடைய சுன்னத்து என்று நமக்கு தெரிகிறது. அன்பியாக்கள் ரசூல்மார்களுடைய சுன்னத்து. அதை விட்டு போட்டு, அதை செய்யாமல் விட்டு போட்டு, நாங்கள் வீட்டில் இல்லை, இப்போ வீட்டில் வேலையாக இருக்கோம், வீடு மாற்றுறோம், இந்த மாதிரி காரணங்களை சொல்லி விருந்தாளிகளை தட்டி கழிக்கக்கூடாது. இன்னும் ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விருந்தாளிகளே இல்லாமல் சாப்பிடாம உட்காந்துருந்தாங்க. விருந்தாளி இல்லாமல் நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சாப்பிடாம உட்காந்துருந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போதான் ஒரு காஃபிரான மனிதர் வராரு. இவர் காஃபிராச்சு, இவருக்கு எப்படி நான் விருந்து கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அமைதியாக தான் இருக்காங்க. உடனே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்கிறான், 70 வருஷமா நான் அவனுக்கு சாப்பாடு போட்டேன், இந்த ஒரு நாள் உங்களால் சாப்பாடு போட முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் கேட்டானா. உடனே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அந்த காஃபிரான நபரை கூப்பிட்டு அரவணைச்சு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சாங்க. அப்பொழுது விருந்தாளிகளை அரவணைக்கணுன்றது அல்லாஹ் தஆலாவும் சொல்கிறான். இன்னும் தல்ஹா ரலியல்லாஹு அவர்களுடைய சம்பளம் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 விருந்தாளிங்க வருவாங்க. இவங்களை யாருப்பா பார்த்துக்கிறீங்கன்னு கேட்ட உடனே தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள், நான் பார்த்துக்கிறேன் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே வீட்டுக்கு போய் மனைவியிட்ட என்ன இருக்குன்னு கேட்பாங்க. நம்ம பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கும் 3 ரொட்டி இருக்குது அப்படின்றாங்க. தல்ஹா ரலியல்லாஹு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க, தண்ணியை கொடுத்து தூங்க வச்சுருங்க, நீங்களும் அந்த விளக்கணிக்கிற மாதிரி இது பண்ணிங்க, நான் விருந்தாளி கூட உக்காந்துக்கிறேன், அந்த ஆளுக்கு ஒரு ரொட்டி வச்சுட்டு நான் ஒரு ரொட்டி வச்சுக்கிறேன், நீங்கள் விளக்க அணைக்கிற மாதிரி அதை அணைச்சிருங்க, நான் அந்த ஒரு ரொட்டியை பிச்சு அவங்க ஆளுக்கு 10 பேர் போட்டுறேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி விருந்தாளிங்க வருவாங்க. குழந்தைங்கள்லாம் இவங்க வரப்பே தூங்க வச்சுருவாங்க. இவங்க வரதுக்கு முன்னாடி குழந்தைங்கள்லாம் தூங்க வச்சுருவாங்க. இவங்க விளக்க சரி செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரும் ரொட்டி பிச்சு வச்சுருப்பாங்க. விளக்க சரி செய்ய போகிறதுக்கு முன்னாடி ரொட்டி எல்லாம் பிச்சுருவாங்க, தலஹரையெல்லாம் பிச்சு வச்சுருப்பாங்க. அவங்க விளக்க சரி செய்கிற மாதிரி அணைச்சிடுவாங்க. உடனே இந்த ரொட்டி ஆளுக்கு பாதி போட்டுருவாங்க. போட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி வாயை மட்டும் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்ற மாதிரி வாயை மட்டும் அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இருட்டில் விருந்தாளிகளும் சரி சாப்பிட்டு தான் இருக்காங்கன்னு நினச்சா அமைதியாக விட்டுருவாங்க. ஸோ திரும்ப விளக்க எடுத்து பார்த்தா அவங்க தட்டு காலியாக இருக்கும். அவங்க சாப்பிட்டாங்கன்னு நினச்சி இவங்களும் சாப்பிட்ருவாங்க. இந்த விஷயத்த அல்லாஹ் தஆலா அடுத்த நாள் காலையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறான், தலஹரையில் வரதுக்கு முன்னாடியே, அலா அன்ஃபுஸிஹிம், அவருடைய நஃப்ஸுகளை விட தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்களை விட அவர்களுக்கு தேவையாகிருந்தும் வேறு ஒருவர்களே அவர் நஃப்ஸை விட தேர்ந்தெடுத்துக்குவாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அவரை பற்றி சொல்லிட்டான்.
அப்பொழுது விருந்தாளிகள் எவ்வளவு சங்கை செய்ய வேண்டும் என்பது அல்லாஹு தாலாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பியாக்களும் நமக்கு சொல்லி தெரிகிறது. எனவே அப்படியாப்பட்ட விருந்தாளிகளை தட்டி கழிக்காமல் சங்கை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.